ஹாய் மை ஆல் ஃபேமிலிஸ். இன்றைக்கி நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா பயங்கரமான சர்ப்ரைஸ் தான். ஏன்னா என்னுடைய குட்டிமாவுக்கு தான் பயங்கரமான சர்ப்ரைஸ் பண்ண போகிறேன். என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னா இதான் சர்ப்ரைஸ். இதுக்குள்ளே தான் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. அதில் என்ன இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்க்குறது முன்னாடி கமெண்ட் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நீங்கள் கரெக்டாக சொல்லிட்டீங்க என்னால் பார்க்க முடியும். இப்போ எதுக்காண்டி நான் நிறைய நாள் நான் கொஞ்ச நாளாக வீடியோ போடவே இல்லை. நீங்கள் இந்த கேட்கலாம் எதுக்காண்டி நீங்கள் லாங் வீடியோ போடவே இல்லைன்னு கேட்கலாம். கொஞ்சம் ஒரு ஃபேமிலி அப்படி கொஞ்சம் இதனால நாங்கள் நல்லா வீடியோ போட முடியல. இனிமேல் நாங்கள் கண்டிப்பாக அப்டேட் டெய்லி கொடுப்போன்னு நம்புகிறோம். கண்டிப்பாக நாங்கள் கிடைக்கிற டைமில் உங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் வீடியோ எடுத்து கொடுப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் சர்ப்ரைஸ் பண்ண வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதுக்குள்ளே ஒரு சர்ப்ரைஸ், பயங்கரமான சர்ப்ரைஸ் இருக்குது. என்னுடைய குட்டிமாவுக்கு இருக்கோ இல்லையோ என்னுடைய ரியான் குட்டிக்கு இருக்குது. நான் ரியானு குட்டிமா நாங்கள் 3 பேர் தான் இந்த சர்ப்ரைஸை ஓப்பன் பண்ண போகிறோம். அதனால் நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு அதில் என்ன இருக்குது அப்படின்னு நீங்களே பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Butterfly couples. இந்த சர்ப்ரைஸ் ரியானுக்கும் தான். தங்க பிள்ளை அங்க பாரு. ரியான் இங்க பாரு. ரியானே. ரியான் அப்பா பாரு. ரியான் இங்க பாரு அப்பா பாரு. எம்மேடி பாத்துட்டு எங்க அப்பா பாரு. அங்க தான பாக்கம். நல்ல மஞ்சள் தேய்ச்சு குளிச்சிருக்காரோ. அவன் பிள்ளை அழகு. சரி உன் பிள்ளை அழகுதான். நீ சொல்றே கேளு. ரியான் முடிச்சிருக்காரு கரெக்டா. ரியானுக்கு சர்ப்ரைஸ் பண்றதுக்கு என்ன ரியானே நேரா போய் சர்ப்ரைஸ் பண்ண உனக்கு காட்டிட்டுமா என்ன அப்படின்னு முதல்ல இல்லைன்னா தானே இருக்கிறேன். முதல்ல என்ன கூட ஏமாத்துவேன், என் பையனை ஏமாத்துவானு சொல்லு. சி ஏமாத்துவடா நீ என்னையே ஏமாத்துவே, என் பிள்ளைய ஏமாத்த மாட்டியா? பிள்ளை ஏமாத்த மாட்டேன், என் பையனெல்லாம் ஏமாத்த மாட்டேன். சொல்லிருக்கேன்ல முன்னாடி நான் இருந்தேன். இனிமே நாங்க 2 பேரும் நடிச்சிருவோம். நான் சரி அப்படியே வா, அப்படியே நம்ம அந்த கிஃப்ட் ஓபன் பண்ணி பார்த்தோம். சரி பாப்போம். கிஃப்ட் இல்லனா தான இருக்கு. கிஃப்ட் இருக்கு. நான் ரியானுக்காண்டி அந்த ஸ்பெஷல் கிஃப்ட். அப்படியே தானே? அப்படியே அவங்க அப்பா வாங்கி இருக்காங்களா? ரியானுக்காண்டி தான் ஸ்பெஷல் கிஃப்ட். ஓகே வாங்க அடி உள்ள போலாம். அடி வாங்க.
பார்க்கலையா? இந்த பையன் ஒன்ன மாதிரியே இருக்க, நீ பார்க்கலையா? லப்படு குண்டி, லப்படு லப்படு, அழகு பிள்ளை, தங்க பிள்ளை, அங்கே பாரு. இருக்கா ரொம்ப மாதிரி இருக்கான் பத்தியா? இது அழகு பிள்ளைம்மா, இது என்னம்மா இனிமே லட்டு லட்டு பிள்ளைம்மா, இது நம்ம சீனி சீனி பிள்ளைம்மா. என்னம்மா என் பிள்ளை அழகா இருப்பாரு, என் பிள்ளை என்னம்மா என் பிள்ளை அழகா இருப்பாரு இல்லம்மா. சிலுக்கு சிப்பாம்மா கூப்பிடுறோன்னு கூப்பிடுறான் பாரு, கூப்பிடுறான் பாரு. பார்க்க மாட்டேக்கா, அவனுக்கு தெரியும். நான் எல்லா ஃபோட்டோவும் காட்டுவேன், எல்லா ஃபோட்டோவும் காட்டுவேன், சாமி ஃபோட்டோ எல்லா ஃபோட்டோவும். என்னம்மா இது இப்படி இருந்தா என் பிள்ளை, இப்படி இருந்தா சிக்கு சிக்கு. அவருக்கு மூக்குல நாடில மொத்தம் கொடுத்தா மட்டும்தான் சிரிப்பாரு, இல்லை சிரிக்க மாட்டாரு. சும்மா சும்மா நல்லா சிரிப்பான். நம்ம வீடியோ எடுப்போம் நினைப்போம் பார்த்துக்கோ, அப்ப சிரிக்கவே மாட்டேன். என்னமே சூப்பரா இருக்கு, வெரி நைஸ். என் பிள்ளை ட்ரெஸ் அரைக்கிறேன். என் பிள்ளை இடுப்பு தெரியுதுல்ல, அழகு இடுப்பு இது. சாமி அம்மா ட்ரெஸ் அரைக்கிட்டு தெரியுதா? அவனே மடி போதுமே, மடி போதுமே. லட்டு லட்டு மாதிரி இருக்காரு. நீ கொஞ்சம் ஒரு கணத்தில் போட்டுக்காம 2 கணத்தில் போட்டு வச்சிருக்கோம். என்னம்மா என்னதுமா தெரியுது? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்படி என்னுடைய குட்டிமாவுக்கும் ரியானுக்கும் பயங்கர சர்ப்ரைஸாக கொடுத்துட்டே இது ஸ்மால் சர்ப்ரைஸ் தான். ஏன் எதுக்காண்டி இது சர்ப்ரைஸாக நான் வீடியோ எடுத்தேன் அப்படின்னா, என்னோட குட்டிமா சொல்லிட்டே இருப்பேன். வந்து ஏற்கனவே ஒரு 2 ஃப்ரேம் பண்ணியிருந்தோம், இதே மாதிரி ஃபேமிலியாக ஒரு ஃப்ரேம் பண்ணியிருந்தோம். அதில் கூட அந்த ஃபோட்டோ கூட அவளுக்கு அவ்வளோ பிடிக்கல. இந்த ஃபோட்டோ வந்து நாங்கள் எடுத்த உடனே இதை நம்ம ஃப்ரேம் பண்ணணுமா, இதை நான் ஃப்ரேம் பண்ண சொன்னால் சரி நம்ம இதையும் ஒரு சர்ப்ரைஸ் எடுக்கலாம்னு சொல்லி ரொம்ப நான் கஷ்டப்பட்டு எடுத்த ஃபோட்டோ. ஆமாம், ஏன்னா இவன் ஃபேஸ் பார்க்கவே இல்லை. இதை நல்லா பாருங்கள், அவன் ஃபேஸை பார்த்துருப்பான், கேமராவை பார்த்துருப்பான். ஃபஸ்ட்டு டைம் ஃபேஸை பார்த்தது இந்த ஃபோட்டோவாக தான் இருக்கும் என்ன குட்டிமா? ஆமாம், இது ஒன்று தான். எவ்வளோ இதுக்கே நாங்கள் வீடியோவில் கிளம்பணும், பட் நாங்கள் வீடியோவே எடுக்க முடியல. லாஸ்ட் வீடியோவே எடுத்தோம். இவனுக்கு ஃபோட்டோவை வீடியோ அங்கே கரெக்டாக பாருமான்னு எல்லாரும் அப்பா ஒரு வழி ஆக்கிட்டேன் எங்களை. ஒரு ஃபோட்டோ அதான் வந்து ஃபைனலாக சந்தோஷம். இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டதுக்கு ஒரு ஃபோட்டோ சந்தோஷமா. ஆமாம், ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நாங்கள் வந்து ஊரில் கொஞ்சம் ரொம்ப நாளாக வீடியோ போடவே இல்லை. என்ன குட்டிமா வீடியோ போடவே நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. அது எதனால் நாங்கள் வீடியோ போடலை அப்படிங்கிறத வந்து நாங்கள் அடுத்த வீடியோவில் சொல்கிறோம். ஆனால் கொஞ்சம் ரொம்ப ரொம்ப கஷ்டமான சுச்சுவேஷனால தான் நாங்கள் வீடியோவே போடலை. ஆனால் இனிமேல் இதனால் அடுத்த வீடியோவில் வந்து நாங்கள் எதனால் இவ்வளோ நாள் வீடியோ போடலை அப்படின்னு நீங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்பீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய குட்டிமாவுக்கும் வந்து என் குட்டிமாவுக்கும் ரியானுக்கும் சர்ப்ரைஸ் நல்லா இருந்துச்சம்மா. உனக்கு நல்லா இருந்துச்சு, பெஸ்ட்டாக இருந்துச்சு. எதனால் பெஸ்ட்டு அப்படிங்கானா, இந்த ஃபோட்டோ வந்து அவளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிட்டு. அவளுக்கு நானும் அழகாக இருப்பான், அவளும் அழகாக இருப்பான், பையனும் அழகாக இருப்பாங்க. எங்களுக்கு நானே சொல்லுவேன், ரொம்ப அழகாக இருக்கு. அதான் மெயினாக என்னோட ரியான் குட்டி ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சோம்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, பாய் பாய்.